ஹலோ சொல்லுங்களா. பாட்டி சமையல். நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்தேன். சரின்ட்டு ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல எங்கள் பொண்ணு வீட்டில், சாதம் என்ன இருக்காம்மா மீதி அப்படின்னு கேட்டேன். சாதம் இருக்குதும்மா, எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்ச குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கின்னு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கின்னு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கின்னு வாணால் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி எடுத்து கொட்டி அது வதங்கிடும், சீக்கிரம் வதங்கும். அதனால் கொஞ்சோண்டு லேசாக உப்பு போட்டு வதங்கட்டோன்னு உருளைக்கிழங்கு எடுத்து போட்டேன். 2 வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை கிடந்தது வீட்டில். அது சரி யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 உரிச்சி போட்டேன். அதில் கீழே மல்லாட்டையை உரிச்சி அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டோன்னு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன். அதாவது சும்மா கார குழம்புனா புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம். பொரிச்ச குழம்புனா வெறும் தக்காளி நிறைய போட்டு சும்மா ரவ்வோண்டு ஒரு கொட்டை புளி ஊற்றணும். அது பேர் பொரிச்ச குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிப்பிலை இல்லை, அதனால் என்ன பண்ணேன், கொத்தமல்லி போட்டேன். அதுதான் போய் வாங்கணும் போடணுன்னு கிடையாது, நான் வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் என் கை பக்குவம் நல்லாயிருக்கும். சொல்லுங்களா. பாட்டி சமையல். சாதம் எடுத்துன்னு வந்தாங்க பிள்ளைங்களா. அது என்ன பண்ணேன், ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே அந்த சாதத்தை அள்ளி போட்டு கொதி வரக்கூடாது. நல்லா சூடு ஆறின பிறகு அப்படியே வடித்து சாப்பிட்டோம்னா சூடாக நல்லாயிருக்கும் சாதம். கொதி சாதம் வேக விட்டோம்னா குழன்னு ஆகிடும், டேஸ்ட் இருக்காது. குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படியே தண்ணி கொச்சி உடனே சோத்தை போட்டு அப்படியே வடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். சொல்லுங்களா. நன்றி.